அண்மைச் செய்தி சென்னை அம்பத்தூர், கொரட்டூர், அம்பத்தூர் தொழிற்பேட்டை, மதுரவாயில், நசரத்பேட்டை என 5 இடங்களில் ஹோட்டல்கள், டீ கடைகளுக்கு சென்று தகராறில் ஈடுபட்டு பட்டாக்கத்தியால் வெட்டி ரவுடி கும்பல் வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை சொல்லுங்க. புறநகர் பகுதிகளில் ஒரே இரவில் ரவுடி கும்பல் ஒன்று ஓட்டல்கள், டீ கடைகள் மற்றும் சாலையில் செல்லக்கூடிய வடமாநில நபர்களை வெட்டி வழிப்பறையில் ஈடுபட்டதோடு அந்த ஓட்டல் உரிமையாளர்களை பட்டாக்கத்தில் வெட்டக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. 3 நபர்கள் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெட்டப்பட்ட ஓட்டல் உரிமையாளர் ரத்த காயங்களோடு நிலை குலைந்து கதறி துடிக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முக்கிய சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய சுகந்தபவன் என்ற ஓட்டலுக்கு நேற்று இரவு ஒரு கும்பல் 3 பேர் கொண்ட கும்பல் சாப்பிட சென்றிருக்கிறது. முதலில் சைவ ஓட்டலான அங்கு சென்று முட்டை தோசை கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் இது சைவ ஓட்டல் என்ற சொன்ன பின்னு அங்கு உணவு உண்டு விட்டு அதற்கு பணம் கேட்ட போது தரம் மறுத்து அந்த உரிமையாளர் இருக்கக்கூடிய மனோ அஜய் என்பவர் சுதாகரித்து போல் கையில் வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து அவர் நோக்கி வீசியிருக்கிறார்கள். இதில் தலை மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த காயங்களோடு அவர் சேரில் அமர்ந்து கதறி துடிக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பின்னர் அவரை மீட்டு அறியக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதே கும்பல் மதுரவாயில், கொட்டூர் பகுதியில் சசி என்பவருடைய டீ கடைக்கு சென்றும் அங்கு அவரை வெட்டி விட்டு அங்கிருந்த பணத்தையும் பறித்து சென்றிருக்கிறார்கள். அதே போல நசரத்துப்பேட்டை பகுதியில் செம்பரம்பாக்கம் என்ற பகுதியில் ஓட்டல் நடத்தக்கூடிய இளவரசு என்பவர் ஓட்டலுக்கு சென்று இவருக்கு உணவு சாப்பிட்டுவிட்டு அங்கேயும் அவரை வெட்டி விட்டு கடலில் இருந்த பொருட்களை எல்லாம் உடைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக நசரத்பேட்டை போலீசாருக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் செம்பரம்பாக்கம் சுடுகாடு பகுதியில் மறைந்திருந்த அவர்களை பிடித்து கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக விசாரணையில் செம்பரம்பாக்கத்தை சேர்ந்த சசிகுமார் என்பதும் அவரது நண்பராக இருக்கக்கூடிய வில்லிவாக்கத்தை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் முத்து என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் 3 பேரும் தான் பல்வேறு இடங்கள்ல ஒரே இரவுல மதுரவாயில் நூம்பல் பகுதியில் ஒரு வடமாநில வாழ்வரை வெட்டி செல்போன் பறித்ததும், மதுரவாயில் பகுதியில் ஒரு டீ கடையில் இதே போன்ற வெட்டி பணம் பறித்து சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல அம்பத்தூர், கொரட்டூர், அம்பத்தூர் தொழிற்பேட்டை, நசரத்பேட்டை என 5க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த கடை ஓட்டல்கள் மற்றும் டீ கடைகளை வெட்டி பணம் பறித்து சென்றும் சாப்பிட்டு விட்டு பணம் கேட்கும் போது அவர்களை வெட்டி விட்டு சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. 3 பேருக்கும் தற்போது போலீசார் பிடியில் தப்பும் போது கீழே விழுந்து மாவு கட்டுகள் போடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கத்தி, 5 செல்போன்கள், ஒரு மோட்டார் சைக்கிள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலும் ஒருவரை வெட்டி செல்போன் பறித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் விசாரணைகள் நடைபெற்றிருக்கூடிய நிலையில ஓட்டல் உரிமையாளரை அவர்கள் பட்டாக்கத்தியால் வெட்டக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இவர்கள் 3 நபர்களும் மது போதை மற்றும் கஞ்சா போதையில் இது போன்ற செயலில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. கொரட்டூரில் இரவு நேரத்தில் 10 மணி அளவில் சசிகுமார் என்பவர் டீ கடைக்கும் ஹோட்டல் உடன் நடத்தி வருகிறார். அவர் கடைக்கு சென்ற சசிகுமார் என்ற செம்மாக்கத்தை சேர்ந்த அந்த ரவுடி தான் முதலில் பட்டாக்கத்தை வைத்து அவர்களை மிரட்டி அங்கே பணம் பறித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை சென்று சைவ ஓட்டலான இந்த சுகந்தா பவன் ஓட்டலுக்கு சென்று முட்டை தோசை கேட்டும் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் இது சைவ உணவகம் என்று கூறிய பின்பாக அங்கு உணவு உண்டு விட்டு அதுக்கு பணம் கேட்டு விட்டு 3 யார் தருகிறார்கள் என்று பேசிவிட்டு வருவதாக கூறி சென்றவர்கள் மீண்டும் மறைத்திருந்த அந்த பட்டாக்கத்தியை எடுத்து வந்து அந்த ஓட்டல் உரிமையாளர் இருக்கக்கூடிய மனோ அஜயை அவர் சுதாகரிப்பவர்கள் வெட்டி தலை மற்றும் கழுத்து பகுதியில் காயங்களோடு அவர் அலறி துடிக்கக்கூடிய காட்சிகளும் தெரிய வெளியாகி இருந்தது. அதே போல இவர்கள் அடுத்தபடியாக பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு இளவரசு என்பவர் ஓட்டல் நடத்தி வந்ததாகவும் அங்கும் சென்றும் அவர்கள் உணவு சாப்பிட்டிருக்கிறார்கள். உணவு சாப்பிட்டு முடித்த பின்பு பணம் கொடுக்க மறுத்ததால் கேட்டபோது பணம் கொடுக்க மறுத்து ஆத்திரமுடைந்து அவர்கள் மறைத்து கத்தியால் கடையில் இருந்த பொருட்களை எல்லாம் அடித்து உடைத்து விட்டு இளவரசியும் கத்தியால் வெட்டிவிட்டு கல்லாப்பட்டி இந்த பணத்தையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதன் பின்புதான் நசரத்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் உடனடியாக இளவரசியை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த 3 நபரை கைது செய்திருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது.